Last week we had seen about the asexual reproduction of living system. Now this class we are going to see the another type of asexual reproduction. Last class we have got through the binary fission, the types of binary fission. This class we are going to see the multiple fission. Before that, I want to tell you some incision about life is a question mark. What we are going to do in the future. எல்லாருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா இரவு தூங்குற வரையும் மன பயத்தோட வாழ்க்கையை நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு கொரோனா தான் முக்கிய காரணம். இந்த COVID-19ங்கிற வைரஸ் ஒரு கண்டேஜியஸான ஒரு வைரஸ், உயிர்கொல்லி வைரஸ்னு சொல்லுவாங்க. இப்போ HIV தான் நம்மலாம் இதுக்கு முன்னாடி உயிர்கொல்லி வைரஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இந்த கொரோனா வைரஸ். ஸோ இந்த கொரோனா வைரஸ் தொட்டால் வரக்கூடியது. இப்போ ஆல்ரெடி ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் ஏற்கனவே ஒருத்தருக்கு இந்த கொரோனா வைரஸ் தொட்டதுன்னா அவர் பக்கத்தில் தும்முனாலோ இருமுனாலோ இல்லை அவர் நம்ம தொட்டாலே நமக்கு இந்த வைரஸ் வருங்கிற ஒரு நிலை இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காற்றுலேருந்து கூட இந்த வைரஸ் பரவுது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அன்றாடம் பார்த்தீங்கன்னா டெத் ரேட் பட் ரெட்டிக்காக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், வி மஸ்ட் சேஃப் கார்ட் அவர் செல்ஃப், நம்மளே பாதுகாத்துக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம்தான். இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னாக்க கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்கள் சொல்கிறத கேட்கணும், அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை கேட்கணும். அதை கேட்டு அதன்படி நடந்தோம்னாக்கா நிச்சயமாக நம்ம இந்த கொரோனாவை விரட்டி விடலாம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த கொரோனா பற்றிய விழிப்புணர்வு அவசியம். அதனால் நம்ம அன்றாடம் வீட்டில் இருக்கும்போது பண்ணோம், அடிக்கடி நல்லா கை கழுவணும். தேவையில்லாமல் இந்த பப்ளிக் பிளேஸ்லாம் போய் கை வைக்கிறது, தொட்டு பேசுறது, இது மாதிரிலாம் செய்யணும். யாருக்கு எந்த மனிதருக்கு கொரோனா வைரஸ் இருக்கும் தெரியாததுனால நம்ம என்ன பண்ண சொன்னாக்க we must be preventing in eradicating the COVID-19 virus. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்லா கையை சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சிருங்க. வெளியில் போயிட்டு வந்தால் முடிஞ்சால் குளிச்சிருங்க. கையை ஹேண்ட் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. கையை கழுவாமல் நம்ம மூக்கு பக்கமோ வாய் பக்கமோ கையை கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அதன் மூலமாக தான் அந்த வைரஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கான. அதனால் அந்த வாழ்க்கையில் அந்த கொரோனா வைரஸ் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முடிவாக ஆயிடக்கூடாது. அதனால் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதி நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசத்தில் உயிரினங்களின் இனப்பெருக்கத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் ஃபிஷன் என்று சொல்லக்கூடியது. முதல்ல இரு சம பிளவுன்னு பார்த்தோம். இப்போ பல் பிளவு முறை என்று பெயர். இந்த மல்டிபிள் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் லோயர் ஆர்கனிசத்தில் அமீபா தான் சொல்றாங்க. அமீபா இஸ் a unicellular ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஃபிஷனில் அமீபா எப்போதுமே ஒரு சாதகமற்ற சூழ்நிலை வரும் பொழுது டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் திஸ் அனிமல் ஃபார்ம்ஸ் எ ப்ரொடெக்டிவ் வால் அரவுண்ட் த பாடி. இது என்ன பண்ணுனாக்க இந்தமாரி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த அமீபா தன்னை சுற்றி என்ன பண்ணோம், ஒரு ப்ரொடெக்டிவ் வாலை ஃபார்ம் பண்ணோம். இந்த அனிமல் பாடியில் நிறைய என்ன இருக்குன்னா பொய்க்கால்கள் இருக்கும். தட் இஸ் சூடோபோடியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சூடோபோடியா. ப்ளூரல் ஃபார்ம் சூடோபோடியா, சிங்குலர் ஃபார்ம் என்னது சூடோபோடியம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், சூடோபோடியா. இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பொய்க்கால்கள் என்று பேர். எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எந்த நிமிஷத்துலையும் அது என்ன பண்ணும், அந்த காலை உண்டாக்க முடியும்.
இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் ஒன். ஒரு நிரந்தரமானது கிடையாது. எப்போ வேணாலும் அந்த காலை உண்டாக்கும், தேவையில்லாத போது இந்த காட்டை என்ன பண்ண இழுத்துக்கும், வித்ட்ரா பண்ணிக்கும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இந்த அனிமலுக்கு. அதனால தான் இந்த அனிமலுடைய பாடி வால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் irregular in shape டைப். இப்போ இந்தமாரி சமயம் இது என்ன பண்ணால் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன, scarcity of water, then scarcity of food. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணாக்க அந்த அனிமல் வந்து தன்னுடைய பாடி ஷேப்பை மாற்றிக்கும். இட் பிகம்ஸ் சர்க்குலர். இந்த மாதிரி ஒரு ஷேப் மாறிக்கும். The irregular body wall becomes the circular that makes that three-layered system. So in this inner to this three layers, there's a plasma membrane, that cytoplasm and nucleus is there, right? இப்போ இந்த அனிமல் வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சராக மாறும். இப்போ டேரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் பார்த்துன்னு சொன்னாக்கா இந்த உள்ள நியூக்ளியஸ் இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல்லு அண்ட் நியூக்ளியஸு. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து இட் பிகம் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன். During favorable condition, the environmental factors are favorable to this organism. Each and every nucleus. Now here, the single nucleus is divided into many nuclei, and they are kept in the cytoplasm of the cell. Then these nuclei surrounded by the cytoplasm, and it will form each piece will develop into a adult animal. இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் உட்கருவானது பல உட்கருக்களாக பிளக்கப்பட்டு அதை சுற்றி ஒரு சைட்டோபிளாசம் என்று சொல்ல உரை உருவாக்கப்பட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த சின்ன துண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுமாரி அமீபாவும் ஒன்று உருவாக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா மல்டிபிள் ஃபிஷன் என்சிஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்சிஸ்ட்மெண்ட். இது ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம், மல்டிபிள் ஃபிஷனில் வந்து அமீபாவில் the formation of the cyst. So இந்த ஆக்சுவலாக இந்த இதனுடைய பிளாஸ்மா மெம்பரேன் வந்து it becomes a three-layer structure, that is cyst. Inside the three-layer structure there is a cytoplasm and the nucleus. Now here first the nucleus is divided into many fragments. Each fragment is surrounded by the cytoplasm. Next, now this multiple condition. Now each nuclei will develop into a adult amoeba. This is known as multiple fission in amoeba. So during the favorable conditions, the wall, the cyst wall break open, and all the nuclei, all the young ones, that is minute organisms, develop into adult one. This is known as multiple fission in amoeba. Next one.
Plasmodium is an endoparasite. What do you mean by parasite? An organism which stay in the host body and they will destroy the host organelles periodically. That is a parasite. Here parasite is the Plasmodium is a human parasite. This is a blood parasite. So the Plasmodium is a parasite. This is an endoparasite. You can call it as a endoparasite. Now this parasite is entering into our human body. The one says this is zygont. The parasite life cycle of this parasite possesses two phases. What is acycle phase another one sexual phase. Sexual phase in the mosquito, female Anopheles. Asexual phase in the human blood. Yeah, right. Now, when a mosquito bites a normal person, the zygont is sucked from the blood of human beings and entered into the mosquito body. Now, take the zygont. This is a zygont. Now, the zygont is modified like a spindle-shaped suture. Here undergoes mitotic division as it is form this that is a small organism like that, the spindle shaped structure. Then it is transferred into the circular form. This is called merozoites. Now this process is known as schizogony. This phenomenon is known as here the zygont is converted into merozoites. The merozoites are formed by the divisions, mitotic division, because zygont is a body cells, so only this mitosis will occur. It's not a sex cells. So this is a one type of multiple fission in the Plasmodium parasite. Regeneration or the reparative growth of the damaged tissues. இப்போ இதுக்கு மறுபிறவின்னு சொல்லுவாங்க, ரீஜெனரேஷன். இப்போ ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கனாக்கா, in lower animals, especially in planaria, then a tail of wall lizard, then starfish. These are the common examples for the regeneration process. Then you get the hydra also.
The regeneration are of two types. First one, morphallaxis. Then morphallaxis, second one, and epimorphosis. தமிழில் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு சொன்னாக்க இழந்த உறுப்பை மீள பெறல். இப்போ நமக்கு கையில் ஒரு நகம் போயிடுச்சுன்னா நமக்கு திருப்பி என்ன ஆகுது, அதே நகம் வளராது. அந்தமாரி கெப்பாசிட்டி நம்ம பாடியில் கிடையாது. பட் இன் சம் லோயர் ஆர்கனிசம்ஸ், இது சில விலங்குகளில் சொன்ன இந்த போர்டில் எழுதியிருக்கேன், பிளனேரியா, ஹைட்ரா, தென் ஸ்டார்ஃபிஷ்ஷு, டெய்ல் ஆஃப் வால் லிசர்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பார்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா மீண்டும் வளரும், அந்தமாரி இருக்கும். ஸோ அதில் ரெண்டு டைப்பு சொல்கிறாங்க. மார்ஃபலாக்சிஸ்னா ஹோல் பாடி, ஒவ்வொரு ஹோல் பாடி வந்து திருப்பி டெவலப் ஆகுறது, லாஸ்ட் பார்ட்லேருந்து ஹோல் பாடி டெவலப் ஆகிறதுக்கு தான் மார்ஃபலாக்சிஸ். எபிமார்போசிஸ்னாக்க ஏதாவது ஒரு பார்ட், ஒரு உடம்புல ஒரு பார்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது மீண்டும் வளர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால் எபிமார்போசிஸ்ன்னு பேர். இப்போ இந்த மார்ஃபலாக்சிஸ்ன்னு சொல்லும் பொழுது நிறைய எக்ஸாம்பிள் அதில் சொல்லலாம். ஹைட்ராவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க ஒன்று தான் ஹைட்ராவோட பாடி. இதுக்கு பேர் பேசல் டிஸ்க்னு பேர். ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட், த பார்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் வித் தி சப்ஸ்ட்ராட், பேசல் டிஸ்க். அடுத்து வந்து இந்த ஆன்டீரியர் சைடில் இப்படி நேராக போய் அதுலேருந்து நமக்கு நிறைய டென்டக்கிள்ஸ் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து மவுத் இருக்கும். இந்த அடிமேல வந்து இப்படி கட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு கட்டு, ரெண்டாவது கட்டு, மூணாவது கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒவ்வொரு கட் பீசஸும், த ஹோல் பாடிஸ் கட் இன்டு 3 பீசஸ், 3ஆக கட் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு பீஸும் வந்து பார்த்தோன்னாக்க அது எந்த எண்டு அதுக்கு வளருமோ அது வளரும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, இது வந்து ஆன்டீரியர் சைட் ஆஃப் தி அனிமல், இது போஸ்டீரியர் சைட் ஆஃப் தி அனிமல். ஆன்டீரியர் சைட் ஆஃப் தி அனிமல், போஸ்டீரியர் சைட் ஆஃப் தி அனிமல். இது இந்த உயிரினத்தினுடைய முன்பகுதி, இது வந்து பின்பகுதி என்று பேர். ஆன்டீரியர்னா முன்பகுதி, போஸ்டீரியர்னா பின்பகுதி. இப்போ எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஹோல் பாடி டெவலப் ஆகிறதுக்கு பிறகு தான் மார்ஃபலாக்சிஸ்.
சரி, இப்போ பாருங்க, இந்த ஹைட்ரா என்று சொல்லக்கூடிய நிலையாக ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த உறுப்பில் இந்த பாடியை வந்து 3 பார்ட்டாக கட் பண்ணுறாங்க. கீழே பேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு கட், அப்புறம் நடுவில் ஒரு கட், 3வது ஒரு கட். இப்போ எல்லாம் ஒவ்வொரு கட் பீஸஸும் பார்த்தீங்கன்னாக்கா வலது பார். இது பாருங்க, இங்கே இந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லேட்டர் ஆஃப், இது வந்து ஆன்டீரியர் ஆஃப் வந்து டெவலப் ஆகுது. இது போஸ்டீரியர் ஆஃப்லேருந்து ஆன்டீரியர் ஆஃப் டெவலப் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆன்டீரியர் ஆஃப் இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஆன்டீரியர் ஆஃப்லேருந்து போஸ்டீரியர் ஆஃப் டெவலப் ஆகுது. நடுவில் எடுத்தீங்கன்னாக்கா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய மிடில் பீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆன்டீரியர் ஆஃபும் டெவலப் ஆகும், போஸ்டீரியர் ஆஃபும் டெவலப் ஆகும். இந்தமாரி வந்து அந்த ரீஜெனரேஷன் ஹோல் பாடியை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். லாஞ்சிடியூடில் கட் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு பீஸும் வந்து ஒரு ஹோல் அனிமலாக அல்லது ஹோல் இண்டிவிஜுவலாக, ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் ரீஜெனரேஷனில் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து மார்ஃபல் ஆக்சிஸ். மார்போ அப்படிங்கன்னா முழு எக்ஸ்டர்னல், மார்பல் ஆக்சிஸ் பேர். ஸோ இந்த மாரி ஒன்று ஒரு என்டையர் அனிமல் ஒரு பார்ட்லேருந்து பிட்லேருந்து டெவலப் ஆனால் தட் இஸ் கால்ட் மார்பல் ஆக்சிஸ். எபிமார்போசிஸ். எபிமார்போசிஸ்னா ஒரு இழந்த பார்ட் வந்து ரிப்பேர் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல்லியோட வால் இருக்கு, இது கட் ஆயிடுச்சு, நம்ம அதை அடிக்கும் போது கட் ஆயிடுச்சு, இந்த வால் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ என்னன்னாக்க இதில் புதுசாக அந்த லாஸ்ட் பார்ட் வந்து டெவலப் ஆகும். திஸ் இஸ் கால்ட் எபிமார்போசிஸ். எப்பின்னா அந்த இழந்த உறுப்புல அந்த பகுதியிலேருந்து புதுசாக ஒரு பகுதி தோற்றுவிக்கப்பட்டதா, நியூவாக ஒரு பார்ட் டெவலப் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால்டு எபிமார்போசிஸ். ஆக ரீஜெனரேஷனுங்கிறது த அனிமல் விச் கெயின் த லாஸ்ட் பார்ட் அல்லது ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன் பேர். பிறந்த உறுப்பை மீள பெறல் என்ற பெயர். அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து மார்பல் ஆக்சிஸ்ங்கிறத ஒரு டைப், இன்னொன்று எபிமார்போசிஸ். மார்பல் ஆக்சிஸ்னா எ பாடி இஸ் கட் இன்டு மெனி பீசஸ். அப்போ ஒவ்வொரு பீஸும் வந்து ஒரு அனிமலாக ஆரிஜின் ஆனிச்சுன்னா, டெவலப் ஆனிச்சுன்னா, கம்ப்ளீட் அனிமலாக டெவலப் ஆனிச்சுன்னா அதுக்கு பிறகு மார்பல் ஆக்சிஸ். அப்படி இல்லைன்னா எந்த பார்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கோ அந்த பார்ட்டில் வந்து நியூ செல்ஸ், நியூ டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி அந்த பார்ட் வந்து ரீகெயின் ஆனிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, தட் இஸ் எபிமார்போசிஸ். தட் இஸ் ஸ்டார்ஃபிஷ், எக்னோடர்மேட்ஸ். த காமன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்னோடர்மேட் ஃபைலம் ஸ்டார்ஃபிஷ். நட்சத்திர மீன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மீனுடைய வடிவத்தை இப்போ நான் வரைகிறேன். இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஃபிஷ். இட்ஸ் நாட் அ ஃபிஷ், இட் இஸ் எக்னோடர்ம் ஃபார்ம். ஸ்டார்ஃபிஷ்னா உடனே எல்லாரும் மீன் வகை நினைச்சிடாதீங்க, இது மீன் கிடையாது. சப்போஸ் இந்த டிப் பார்ட் கட் ஆயிடுச்சு, அப்போ என்னன்னு சொன்னாக்க இந்த அனிமலில் இந்த 5 ஆர்ம்ஸில் வந்து ஒரு ஆர்மில் வந்து 1/4 கட் ஆயிடுச்சு, 3/4 பாடியிலே இருக்குது, 1/4 கட் ஆயிடுச்சு. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நான் இந்த இடம் வந்து மீண்டும் இந்த பார்ட்ஸ் வந்து மறுபடியும் என்ன ஆகும், ரீகெயின் ஆகும். இந்த டிஷ்யூஸ்லேருந்து ஃபர்தராக டெவலப் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு ஆர்மோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த ஒரு கையோட கரத்தோடைய முழுமையான அமைப்பு உருவம் கிடைக்கும். அப்படி கிடைச்சுன்னு சொன்னாக்கா தான் அதுக்கு பேர் தான் எபிமார்போசிஸ். அப்போ ரீஜெனரேஷனை பொறுத்தவரையிலே 2 டைப் இருக்கு. ஒன்று மார்பல் ஆக்சிஸ், இன்னொன்று பேர் தான் எபிமார்போசிஸ். மார்பல் ஆக்சிஸ் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா, அதேமாரி வந்து இந்த எபிமார்போசிஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டார்ஃபிஷ். ஸோ இதெல்லாம் வந்து இதோட சிறந்த உதாரணம் நம்ம சொல்ல முடியாது. ரைட், அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் மல்டிபிள் ஃபிஷன் பார்த்தோம். அந்த மல்டிபிள் ஃபிஷன் என்சிஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்களே அது ஒரு டைப்பு. அடுத்தது வந்து மல்டிபிள் ஃபிஷன் இன் பேரசைட் பார்த்தோம். அடுத்து வந்து மல்டிபிள் ஃபிஷன் இந்த தட் இஸ் என்சிஸ்ட்மெண்ட் அமீபா, அதுலேருந்து டெவலப் ஆகுது. ஸ்போர்லேஷன் இன் அமீபா. அடுத்தது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஸ்போர்லேஷன் இன் அமீபா.
What do you mean by spore? இது மாரி ஒரு சின்ன பார்ட்டிகிள் டெவலப் ஆகும், இதுக்கு பேர் தான் ஸ்போர்னு பேர். ஸோ இப்போ யூஸ்வலாக அமீபா பாடியில் இட் இஸ் a unicellular or uninucleate animal. அது உடலில் வந்து ஒரே ஒரு பாடிஸ் மேடப்போ சிங்கிள் செல், அதனால தான் யூனிசெல் அனிமல் சொல்லுவாங்க. புரோட்டோசோவரில் ரொம்ப முக்கியமான காமன் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் எதுன்னு கேட்டால் அமீபா. ஸோ அது வந்து இர்ரெகுலர் பாடி ஷேப் இருக்கும், சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த நியூக்ளியஸ் என்ன ஆகுனாக்கா டிவைடட் இன்டு மெனி ஸ்போர்ஸ். அந்த ஒரு நியூக்ளியஸ் வந்து சின்ன சின்ன துகள்களாக டிவைட் ஆகுது பை மைட்டோட்டிக் டிவிஷன். இதெல்லாம் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தவரையும் டைப் ஆஃப் டிவிஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மைட்டாட்டிக் டிவிஷன் தான் நடக்கும். இனப்பெருக்க உறுப்புகளுக்கு போகும்போது தான் நம்ம வந்து மியாட்டிக் டிவிஷனை பற்றி நினைக்கிறோம். இப்போ ஆல் தி அதர் பாடி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து எந்த டிவிஷன் நடந்தாலும் சரி, அது எந்த விதமான பார்ட்டில் டிவிஷன் நடந்தாலும் சரி, எக்ஸப்ட் செக்ஸ் ஆர்கனில் நடந்துக்கிறதுக்கு வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் சொல்லுவாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து சிம்பிளாக வந்து பைனரி ஃபிஷன் என்று பேர். சரி, இந்த செல்லை பொறுத்தவரை இந்த அமீபாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஸ்போர்ஸ் டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு இது நியூக்ளியஸ்னு வச்சுங்க. இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி அதில் நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். குரோமாட்டின் பிளாக்ஸ், இது பேர் குரோமாட்டின் பிளாக்ஸ். ஒன்றும் கிடையாது, இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரோமாட்டின் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதை வந்து நியூக்ளியஸு, then cytoplasm, the nucleus என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து சின்ன சின்னதா டிவைட் ஆகி இது மைனூட் ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து குரோமாட்டின் பிளாக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் அந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய குரோமாட்டின் பிளாக்லாம் என்ன பண்ணும், வெளியில எக்ஸ்பெல் ஆகும். கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் மெம்பரைன் வந்து பிரேக் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய குரோமாட்டின் பிளாக்லாம் வந்து வெளியில் வரும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் மெம்பரைன். சின்ன சின்ன நியூக்ளியர் டெவலப் ஆகும். இதுதான் குரோமாட்டின் பிளாக், நியூக்ளியர் ஸ்மாலர் நியூக்ளியர், தென் நியூக்ளியர் மெம்பரைன். நியூக்ளியர் மெம்பரைன். அடுத்து வந்து அப்புறம் அதுக்குள்ளே என்ன ஆகுனாக்க ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இந்த நியூக்ளியர் அப்படியே என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்போர்ஸாக டெவலப் ஆகும். இது வந்து ஸ்போர்ஸ்னு பேர். அடுத்து இந்த ஸ்போர்ஸ் வந்து மைட்டாஸ் இதை விட்டு வெளியில் வரும். ஸ்போர் கேஸ் இது நியூக்ளியஸ். இது அப்படியே டெவலப் ஆகி மறுபடியும் இதுலேருந்து என்னாங்கனாக்க ஒரு ஃபுல் அமீபா இதுலேருந்து வெளியில் வரும். இதுக்கு பேர் ஸ்போர் கேஸ். திஸ் இஸ் a daughter amoeba. daughter amoeba. Right. இப்போ கவனிங்க, ஒரு ஸ்போர்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த நியூக்ளியஸில்
உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரேன் டிவைட் ஆகி அந்த நியூக்ளியர் மெட்டீரியல்லாம் வெளியில் வரும். அதுக்கு பேர் குரோமாட்டின் பிளாக்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த நியூக்ளியரோடைய நியூக்ளியஸு. அதுக்கப்புறம் அதில் சைட்டோபிளாசம் துள்ள இது நியூக்ளியஸ் இருக்குது. ரெண்டாவது இதில் பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜில் வந்து அதே நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் வரும். அந்த நியூக்ளியர் மெம்பரேன் உடஞ்சி வெளியில் வருது. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு பிட்டும் அந்த நியூக்ளியர் வந்து நியூக்ளியர் பிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி ஒரு என்வலப் ஃபார்ம் ஆகி ஸ்போர்ஸாக டெவலப் ஆகுது. அந்த ஸ்போரை சுற்றி நடுவில் ஸ்போர் இருக்கும், அதுலேயும் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு எக்ஸ்ட்ரா லேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூர் ஆன பிறகு எல்லா ஸ்போர்ஸும் ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் வந்து ஸ்போர் கேஸு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்போர் என்ன பண்ணாக்கா ஸ்போர் கேஸை விட்டு வெளியில் வரும்பொழுது இதுமாரி ஒரு டாட்டர் அமீபா ஃபார்ம் ஆகுது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல் தான் ஸ்போராக டெவலப் ஆகுது. இதுக்கு ஸ்போராடியோ 4 என்று பெயர். அதில் ஒவ்வொரு ஸ்போரும் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு அமீபா டெவலப் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறான், ஸ்போர்லேஷன். இது வந்து எப்போ வந்து இந்த ஸ்போர்லேஷன் நடக்குன்னு சொன்னாக்கா அமீபாவுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது தான் அதுமாரி நடக்குது. ஆக அமீபாவில் இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டோம், என்சிஸ்மெண்ட் பார்த்தோம், மல்டிபிள் விஷன். அடுத்து வந்து இந்த இதுமாரி ஸ்போர்லேஷனோட டைப் பார்த்துட்டோம். இப்போ இதுமாரி வந்து அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனை வந்து இது என்ன பண்ணும், பாசிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்தமாரி வந்து அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை எல்லாமே மேற்கொள்ளுது. ரைட், அடுத்தது பாருங்கள், இது சூடோபோடியோஸ்போர் பேர். அடுத்தது இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொன்னாக்க இன்வால்வ்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ், ஆர் வி கேன் சே வேறு விதமாக சொல்லலாம் ஃபியூஷன் ஆஃப் male and female gamete to form a single cell called zygote. இந்த சைகோட்டுக்கு பேர் என்ன தெரியுமா, டிப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டிப்ளாய்டு சைகோட். மேல் கேமீட்டுங்கிறது சொல்லும் பொழுது ஸ்பெர்ம் செல். மேல் கேமீட்னா எது சொல்றோம், ஸ்பெர்ம் செல். In higher animals, in higher vertebrates, there are respective sex organs. Male sex organ, the male sex organ produces a male gamete that is called sperm, and a female gamete called egg cell. The sperm cell எடுத்துட்டேன்னு சொன்னாக்க the sperm ஓட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். அதேமாரி எக்ஸல் வந்து இப்படி இருக்கும். இதில் என்ன இருக்கும், நியூக்ளியஸில் குரோமோசோம் இருக்கும், இதுலேயும் நியூக்ளியஸில் குரோமோசோம் இருக்கும். இப்போ ஹியூமன் பாடியை பொறுத்தவரையிலையும் மேல் கேமீட்டில் வந்து 23 pairs ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 23 pairs, 23 chromosomes. Here the egg bears 23 chromosomes. அப்போ 23 குரோமோசோம்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹேப்ளாய்டு கண்டிஷன். திஸ் இஸ் ஆல்சோ இன் ஹேப்ளாய்டு கண்டிஷன். இட் இஸ் சிம்பாலிக்லி ரெப்ரசன்ட் பை n, small n. When these gametes are fused together to form zygote, இது ரெண்டுமே சேர்ந்துருச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்டன்ட் செல் வந்து சைகோட். ஸ்பெர்ம் செல்லும் எக் செல்லும் ஃபியூஸ் ஆகி ரெண்டும் சேர்ந்து ஒரு செல் ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் கால்ட் சைகோட். இதுதான் எதிர்காலத்தில் ஒரு உயிரியாக வரப்போகிறது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எண்டு என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த சைகோட் ஃபார்மேஷன் தான். இந்த சைகோட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ளாய்டு கண்டிஷன், 2n கண்டிஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லும் பொழுது
The sexual reproduction includes the involvement of both male and female sex organ. Male sex organ produces sperm cell and female sex organ produces egg cell. Both the gametes fuse together to form a single cell, that is zygote, that is diploid in condition. Now further, this zygote develops into a adult organism. So the zygote undergoes various, that is embryological stages or a number of divisions, that is a mitotic division to form the ball of cells, that is called as gastrula, basilar and gastrula. So இதுதான் பேசிக். ஒரு பால் இனப்பெருக்கம் சொன்னாக்க அதில் ஒரு ஆண் மற்றும் பெண் ரெண்டு செல்களும் வந்து இணைந்து அதிலேருந்து வந்து ஒரு கரு உண்டாகுது. அதுக்கு பேர் சைகோட்னு பேர். இந்த ஆண் இன செல்லில் வந்து அந்த பாடியில் நியூக்ளியஸ்குள்ள 23 குரோமோசோம் இருக்கும். பெண்ணுடைய இன செல்லில் 23 குரோமோசோம் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். அந்த ஃபர்டிலைசேஷன் ரிசல்ட் என்ன, இது சைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த சைகோட்டில் வந்து எக்லேருந்து வரக்கூடிய 23 குரோமோசோமும் ஸ்பெர்ம்லேருந்து வரக்கூடிய 23 குரோமோசோம் சேர்ந்து 23 + 23 46 குரோமோசோம் ஆகுது. 46ங்கிறத என்ன சொல்லுவாங்க, டிஎன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து 23 குரோமோசோம் வரும். ஸ்பெர்ம் செல்லில் 23 குரோமோசோம்ஸ், இதுமாரி எக்ஸெல்லில் 23 குரோமோசோம். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும், 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் டிப்ளாய்டு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆக இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஃபெர்டிலைசேஷன், ஆர் யூ கேன் கால் இட் சின்காமி. ஃபெர்டிலைசேஷன் இன்னொரு பேர் சின்காமி, ஆட்டோகாமி. சரி, இப்போ நமக்கெல்லாம் வந்து we are having sexual, we are exhibiting the sexual dimorphism, whereas in the case of some animals, an animal can possess both male and female sex organ, the same animal. அப்போ அந்த மாரி ஒரே அனிமல் இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆனால் அதுக்கு பேர் ஆட்டோகாமி. ஆட்டோனா செல்ஃப்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்னோஸ்பீரியம் and also the that is paramecium. Paramecium is a ciliate form. It possesses both macronucleus and micronucleus. இங்கே என்னன்னு கேட்டிங்க சொன்னாக்கா, ரெண்டு அனிமல் வந்து என்னன்னாக்கா பக்கத்தில் வந்து ரெண்டு அனிமல் வந்து பக்கத்தில் வந்து அந்த கேமிட்டை, தட் இஸ் அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். தட் இஸ் வந்து ஆட்டோகாமி. அடுத்து எக்ஸோகாமி. எக்ஸோகாமி male and female gametes are formed different parents. Are formed from the different parents. எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லலாம். தட் இஸ் பைபேரண்டல். பைபேரண்டல்னா என்ன, ரெண்டு பேரண்ட், ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான
அந்த ஆர்கானிசம் வந்து ஸ்பெர்ம் செல் எக் செல்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ரெண்டும் மிங்கிள் ஆகும்பொழுது மிக்ஸ் ஆகும்பொழுது சைகோட் ஃபார்ம் ஆகும். இதை தான் வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸோகேமி. ரைட். அடுத்தது வந்து ஹாலோகேமி. ஹாலோகேமி here in lower animals there are no sex organs. Lower animals there are no sex organs. And mature organism act as gamete. சின்ன அனிமல்ல மைக்ரோ ஆர்கானிசம்லாம் the body is made up of single cell. அந்த ஒரு சின்ன செல்லுக்குள்ள செப்பரேட்டா செக்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணாக்க இந்த அனிமல் பாடியே வந்து அந்த கேமிட்டை ஆக்ட் பண்ணி ஃபியூஸ் ஆகிக்குது. இதுமாரி தான் ஹாலோகேமி. இப்போ நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஆட்டோகேமி அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஆர்கன் ஒரே அனிமலில் இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் ஆர்கன்ஸு ரெஸ்பெக்ட் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்துலேருந்து யங் ஒன்ஸ் டெவலப் ஆகிறது வந்து இதுக்கு வந்து ஆட்டோகேமின்னு பேர். ஆக்னோஸ்பீரியம் தென் பரமேசியம் எக்ஸாம்பிள். எக்ஸோகேமினா இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்துட்டீங்கன்னாக்க மேல் அண்ட் ஃபீமேலுங்கிற செக்ஷுவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து செக்ஸ் ஆர்கன்ஸு டெவலப் ஆகி ப்ரொடியூஸ் ஆகி ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய யங் ஒன்ஸு அந்தமாரி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் எக்ஸோகேமி. ஹாலோகேமினா லோயர் அனிமல்ஸில் வந்து they are not producing the respective gametes, they do not produce gametes. அதனால அந்த அனிமல் பாடி செல்லே வந்து என்னன்னா கேமிட்டா ஆக்ட் பண்ணிக்கும். அது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஹாலோகேமின்னு பேர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதை எழுதிடுங்க. லோயர் அனிமல்ஸ்னு போட்டுக்கிட்ட. நெக்ஸ்ட் ட்ரைகோ நிம்பான் பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரைகோ நிம்பான். Next type வந்து pedogamy. Pedogamy. Here the pedogamy means sexual union of the young individuals produced after the division of the adult parent cell. After the division of adult parent. அதாவது அடல்ட் பேரண்ட்லேருந்து ஃபார்ம் ஆன அந்த யங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து
செக்ஷுவலாக யுனைட் ஆனிச்சுன்னா அந்த மாரி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பீடோகாமி என்று பெயர். ரைட். தென் இதில் நிறைய சப்டைப்ஸ் இருக்கு. மீரோகாமி, ஸ்மால் சைஸ் அண்ட் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மீரோகாமின்னா இதில் வந்து அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய கேமிட்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சின்னதாக இருக்கும், தோற்றத்தில் ஒன்றா இருக்கும், ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கும். தென் ஐசோகாமி, சிமிலர் gametes, fusion of similar gametes. Morphologically means, what do you mean by morphologically? When you look after the animal, the gametes, both male and female gametes are identical in the structure. பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு உயிரின செல்களும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஐசோ. கேமிட்னா இன செல்கள் என்று பேர். மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி ஐடென்டிக்கல் கேமிட்ஸ்க்கு பேர் வந்து ஐசோ கேமிட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து மானோசிஸ்டிஸ். மார்பாலஜிக்கலி அண்ட் பிசியாலஜிக்கலி ஐடென்டிக்கல். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு மேல் கேமிட் இருக்கு, ஃபீமேல் கேமிட் இருக்கு, ரெண்டுமே பார்த்தினாக்கா அவருடைய சைஸு, ஃபங்க்ஷன், ஆக்ஷன் ரெண்டுமே வந்து யூனிஃபார்மாக இருக்கும், சிமிலராக இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஐசோகேமின் பேர். Morphologically and physiologically identical, both are identical. The example for this the type of gamete, isogamy, is monocystis. இணையக்கூடிய ரெண்டு இன செல்களும் ஒரே மாதிரி அமைப்பு இருக்கும், செயல்பாடு இருக்கும். Functionally both are same. Next type of sexual reproduction, conjugation. Conjugation occurs in the paramecium. இந்த சீலியேட்ஸ்ல நடக்கும். சில பாக்டீரியாவில் கூட கான்ஜுகேஷன் நடக்கிறதுக்கு. இந்த கான்ஜுகேஷன் நடக்கக்கூடிய ஆர்கனிசம் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாரமேசியம். Another example, bacteria, prokaryotes. இப்போ இந்த பாரமேசியம் வந்து என்னன்னா ஸ்லிப்பர் ஷேப் அனிமல். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் படம் வரைஞ்சி போட்டேன். இதுமாரி ரெண்டு அனிமலும் பக்கத்தில் வரும், ரெண்டு பாரமேசியம் அனிமலும் பக்கத்தில் வந்துடும். ரெண்டுக்கு இடையில் என்னன்னாக்கா ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இணையக்கூடிய இந்த ரெண்டு பாரமேசியத்துக்கு பேர் கான்ஜுகன்ஸ். இது ஏங்கிற ஒரு பரமேசியம், பிங்கிற பரமேசியம் ரெண்டுமே சேருது. இந்த பிரெனாமினனுக்கு பேரு கான்ஜுகேஷன், இணைதல் என்று பேர். கான்ஜுகேஷன் வார்த்தைக்கு வந்து தமிழ்ல இணைதல் அல்லது இணைவுன்னு சொல்லலாம். அப்ப இணையக்கூடிய ரெண்டு பரமேசியம், இது ஒரு பரமேசியம் இருக்கு. இந்த இணையக்கூடிய பரமேசியத்துக்கு பேரு இணைவிகள் என்று பேர், கான்ஜுகன்ஸ் என்று பேர். இப்ப என்னன்னா இதுல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து இதுக்கு என்ன பண்ணும், ஒரு இன்னொன்றுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதோட மிங்கிள் ஆகுது. அப்படி ஆனதுக்கு பேர், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டா நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்லி இந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஒன்னுலேருந்து இன்னொருக்கு போகுது இல்லையா, அப்படி போறதுக்கு பேர் தான் கான்ஜுகேஷன் பேர். இந்த கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய அனிமல்ஸ் பேர் சொன்னாக்க சீலியேட்ல பாரமேசியம், அடுத்து வந்து பாக்டீரியா, வாட்டிசெல்லா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது என்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம். அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து நிறைய டைப் கொடுத்துருக்கான். ஆட்டோகாமி, எக்ஸோகாமி, ஹாலோகாமி, பீடோகாமி, அடுத்து வந்து மீரோகாமி, தென் ஐசோகாமி, கான்ஜுகேஷன். ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த டைப்ஸை சொல்லி அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஆர்கனிசம் பேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். அதாவது லைஃப் சைக்கிள்ங்கிறது நேத்தே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஆர்கனிசம் பர்த்லேருந்து பிறந்து வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து முதிர்ச்சி அடைந்து
இனப்பெருக்கத்தை மேற்கொண்டு அதுக்கப்புறம் கடைசியில் இறப்பு ஒன்றை அடைதல். இதுதான் பர்த் டு டெத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பீரியாடிக்கல் சேஞ்சஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லுவார்கள். பூச்சிகள் எடுத்துக்கிட்டே சொன்னாக்க, இப்போ ஹனிபியா இருக்கட்டும், மாத்தா இருக்கட்டும், சில்க்வாமா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் இன்செக்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்லிருந்து அடல்ட் இன்செக்ட் வர வரையும் தே ஃபேஸஸ் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், நிறைய அந்த நிலைகளை கடந்து தான் அது அந்த முட்டை பருவத்திலிருந்து பூச்சி பருவத்துக்கு வருது. இதை தான் நம்ம லைஃப் சைக்கிள் சொல்லுவோம். பிளான்ட்லேயும் லைஃப் சைக்கிள் இருக்குது, அனிமல்லையும் லைஃப் சைக்கிள் இருக்குது. பொதுவாக அந்த லைஃப் சைக்கிளில் அந்த ஸ்டேஜஸ்ன்னு சொன்னாக்க பர்த்து, அதுக்கப்புறம் வளரும், வளர்ந்த பிறகு டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் முதிர்ச்சி அடையும், முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா இனப்பெருக்கத்துக்கு வரும், இனப்பெருக்கம் வந்தோடனே அதுலேருந்து இனசெல்கள் உற்பத்தி ஆகும், அந்த இனசெல்கள் ஒன்று சேர்ந்து அதுலேருந்து ஒரு புது உயிர் தோற்றுவிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் செனசன் என்று சொல்லக்கூடிய முதிர்வின் நிலைக்கு போன பிறகு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அது உங்களுக்கு அப்புறம் இறந்து போகுது. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் சைக்கிளோட ஃபேஸஸ். அதில் 3 நிலைகள் இருக்கு இந்த லைஃப் சைக்கிளில். ஒன்று வந்து ஜுவனைல் ஃபேஸ். There are 3 phases of life cycle. Organisms have 3 phases of life cycle. வாழ்க்கை சுழற்சியில் 3 நிலைகள் இருக்கு. ஃபேஸ்னா நிலைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஜுவனைல் ஃபேஸ். ஜுவனைல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். தேர்ட் ஒன் செனசன் ஃபேஸ். ரைட். இப்போ ஜுவனைல் ஃபேஸ்ங்கிறது ஃப்ரம் பர்த், த பீரியட் பிட்வீன் த பர்த் அண்ட் த டு மெச்சுரேஷன். இது வரலையும் உள்ளது தான் வந்து ஜுவனைல் ஃபேஸ். அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ன்னு சொன்னாக்க மெச்சுரேஷனுக்கு அப்புறம் ரீப்ரொடக்ஷன், அப்புறம் ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் வந்து ரீப்ரொடக்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் செனசன் ஃபேஸ்ன்னு சொன்னாக்க that is a particular period of the years. இப்போ நம்ம வந்து 3 நிலைகளை வந்து நம்ம வாழ்க்கை சுழற்சியில் ஆர்கனிசம்லாம் கடந்து வருது. அதாவது பை பர்த்திலிருந்து அந்த மெச்சூரிட்டி வரலையும் நிறைய டெவலப்மெண்டல்ஸ், பீரியாடிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதை தான் வந்து ஜுவனைல் ஃபேஸு. ஜுவனைல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யங்னு அர்த்தம். அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன் ஃபேஸ்ன்னு சொன்னால் அந்த மெச்சுரேஷன் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு தெர் மே பி மேல் ஆர் ஃபீமேல் அவங்க ரெஸ்பெக்ட் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகிறது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செனசன், இனப்பெருக்கம்லாம் முடிஞ்ச பிறகு ஹியூமன் பீங்ஸை வந்து ஃபீமேலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா அந்த 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு இனப்பெருக்கம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இனப்பெருக்க செல்கள் வந்து அங்கே உற்பத்தி ஆகாது. ஸோ அது வரலையும் அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடிஞ்சு ஓல்ட் ஏஜ் அவங்க ரீச் பண்ணுறது தான் தட் இஸ் கால் செனசன் பீரியட். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து அந்த உயிரினங்கள் வாழ்க்கை சுரைகளை மேற்கொண்டது. இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த பாடத்தை பற்றி. சரி, இப்போ வந்து நம்ம சோஃபார் வி ஹவ் சீன் இந்த படத்தில் மல்டிபிள் விஷன்னா என்ன, இந்த பகுதியில் அதுக்கு மல்டிபிள் விஷனில் எத்தனை டைப் இருக்குது, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எத்தனை டைப் இருக்குது, கடைசியாக வந்து இப்போ செக்ஷுவல் ஃபேஸஸ் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் சைக்கிள், ஃபேஸஸ் ஆஃப் தி லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்தோம். ஸோ இதோடு இந்த மட்டத்தில் இந்த பாடத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் வந்து சில கேள்விகள், இது சம்பந்தமான கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும்.
அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி எனக்கு சொல்லணும். அது 1 வேர்ட் கொஸ்டினாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது 2 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம். உங்களுக்கு 3 பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து பரீட்சையில் போர்டு எக்ஸாமில் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், இதான் 10 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னாக்கா எனக்கு வந்து அந்த நம்பரை நோட் பண்ணிங்க. தட் இஸ் 9789423271. இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எந்த டைமில் உங்களுக்கு படிக்கும்போது டவுட் இருந்தாலும் சரி அதை கேளுங்க. கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். படிக்கிறது ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆழமாக படிக்கிறதுக்கு வந்து வித்தவுட் டவுட் படித்தோம்னா தான் நமக்கு கடைசி வரையும் அந்த பாடம் மைண்டில் நிற்கும். ரைட், தேங்க்யூ வெரி மச்.